வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நூக்கல் குழம்பு எப்படி செய்யறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ நூக்கல் வாங்கிட்டேன். நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நூக்கில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இல்லை ஞாபகமே இல்லை, கசகசா நம்ம எப்பவுமே ஊற வைப்போம். அதனால் மிக்சியில் போட்ட கசகசாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 6-7 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் போடுங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு பிஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். அது கூடவே 1/2 பிஞ்சு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் 20 சின்ன வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க நீளமாக அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் சரியாக வதங்கலனா நச்சுக்குன்னு இருக்கும். அதனால நல்லா வதக்குங்க. நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் இருக்குது, அது மட்டும் போதுனாலும் விட்டுடலாம். இல்லை சின்ன வெங்காயம் இல்லை, எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயம் தான் இருக்குனாலும் பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தோடனே நல்லா வதக்குங்க. எப்போவுமே நம்ம வதங்கிறதுக்கு வெங்காயத்தில் என்ன ஆட் பண்ணுவோம், அதாங்க உப்பு ஆட் பண்ணுவோம், அதை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கும். நூக்கலில் பார்த்தீங்கன்னா பொரியல் செய்வாங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சுருக்கேன். நூக்கல் குழம்பு இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே நல்லா வதக்குங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போயிட்டு என்னோடய குக்கிங் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 தக்காளி வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே நூக்கலும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த நூக்கலை ஆட் பண்ணிக்கோங்க. நூக்கல் ஏன் நம்ம முன்னாடி சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நூக்கல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகாது. அதனால நம்ம முன்னாடி கொஞ்சம் நல்லா வதக்கணும். நூக்கலோட பச்சை வாசனை போகணும். அதனால ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நூக்கல் ஒரு 1/2 வேக்காடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நூக்கலில் சேர்த்துக்குங்க. சேர்த்த உடனே நல்லா அப்படியே கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதனால நல்லா வதக்குங்க. நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதனால் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 2 மினிட்க்கு. இப்போ மூடியே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே கலந்து விடுங்க. பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 1/2 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கின்ற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி ஆட் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா நூக்கல் நல்லா வேகணும். இப்போ நூக்கல் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணும், அதனால் மூடி போட்டு விட்டுருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்குங்க. அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ நூக்கல் குழம்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபைன் பேஸ்ட்டு, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. எப்படியும் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதில் வாட்டர் ஆட் பண்ணி சேர்த்துக்குங்க.
அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 1 மினிட்டுக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருந்தா அது நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் அடியில் இருக்கிறத ஊற்றாதீங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் தான் வடிகட்டி இருந்தாலும் அதில் கொஞ்சம் திப்பி ஏதாவது இருக்கும். புளி சேர்த்த பிறகு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. மறுபடியும் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டும். ஒரு 1 மினிட் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. திரும்ப மூடியை திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நூக்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூணு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நூக்கல் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாக என்னோடய ஸ்டைலில் நூக்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.